கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இடியினேற்ற நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த 11 மாதங்கள் கர்த்தருடைய கரம் நம்மை பாதுகாத்து பராமரித்து புதிய மாதத்திற்குள்ளாய் பிரவேசிக்க செய்த கிருபை இரக்கங்களை நினைத்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த புதிய மாதத்தின் மகிழ்ச்சியான மாதத்தின் முதலாம் நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த லூக்கா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வனாந்திரத்தில் தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்ற கடவுளின் வார்த்தை வனாந்திரமான வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்த வயது சென்ற சகரியா எலிசபெத்திற்கு கிடைத்தது. இந்த வாக்கின் பயனாக பிறந்த யோவானுக்கு வனாந்திரத்திலே வார்த்தை உண்டானது என வேதத்திலே நாம் பார்க்கிறோம். நற்செய்தியானது, நல்ல செய்தி காஸ்பல் என்பது வனாந்திரத்திலே தான் ஆரம்பமாகின்றது. கர்த்தர் தாம் தெரிந்து கொண்ட பிள்ளைகள் எங்கு இருந்தாலும் அங்கே அவரது வார்த்தை வரும். சர்வ வல்லவராகிய தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வனாந்தரமும் வறண்ட பகுதியும் மகிழ்ந்து கழித்து புஷ்பத்தைப் போல செழிக்கும். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது, அவரது வார்த்தை வரும்பொழுது வெற்றிடம் வியப்படையும், ஏங்கும் இதயங்கள் மகிழ்ந்து களிகூரும். வறட்சியான சமாரியா அவருடைய வார்த்தையினால் மிகுந்த சந்தோஷமடைந்து, மனமாற்றமடைந்த ஆத்துமாக்களினால் ஆனந்த சந்தோஷமடைந்தது. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, நமது எண்ணங்கள், அனுதின அனுபவங்கள், பொறுப்பான பணிகள், எதிர்பார்க்கும் ஏற்றமிகு காரியங்கள் வனாந்திரமாய், வறட்சியாய், வெறுமையாய் காணப்படும் பொழுது அங்கே கடவுளுடைய வார்த்தை வரும். நம்முடைய மனம் மகிழும், துதிகள் எழும்பும், அவருடைய வார்த்தை மகிமைப்படும். இந்த புதிய மாதத்திற்குள்ளாய் பிரவேசித்திருக்கிற நமக்கும் கூட ஒருவேளை 11 மாதங்கள் அநேக காரியங்களை எதிர்பார்த்து நாம் காத்திருந்தாலும் கூட இந்த புதிய மாதத்தின் முதலாம் நாளிலே அந்த வனாந்தரமான சூழ்நிலைகள் மாறும்படியாய் கடவுள் அவர் தம்முடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுவாராக. நம்முடைய இருதயங்கள் மகிழும்படியாய், நம்முடைய எண்ணங்கள் நிறைவேறும்படியாய், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் அவர் தம்முடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாளிலே கூட கட்டளையிடுவாராக. நமது வாழ்விலும் கடவுளுடைய வார்த்தை வந்து கிரியை செய்ய நம்மை நாம் கடவுளிடத்திலே ஒப்பு கொடுப்போம், காத்திருப்போம். கர்த்தர் நன்மையானதை கட்டளையிடுவாராக. ஆண்டவர் நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, இந்த புதிய மாதத்திற்குமாய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர்த்தாமே அற்புதம் செய்யும்படியாய், ஒருவேளை வனாந்தரமான சூழ்நிலைகள் எந்த சூழ்நிலையிலே எந்த நிலையிலே காணப்பட்டாலும் கூட அந்த நிலையிலே உம்முடைய வார்த்தை வந்து அதனை செழிப்பாக்க நீர்த்தாமே உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்யும்படி, இரக்கம் செய்யும்படி மீட்பெரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் பரலோக கடவுளே. ஆமேன்.